கிரைஸ்தலார் 5 மாதங்கள் முழுவதுமாக கன்னிமணியை போல பாதுகாத்து இந்த 6வது மாதம் முதல் நாளிலே காணும்படியாக கர்த்தர் பாராட்டின பெரிதான கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்களும் உங்க சபைக்கு சென்று வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு வந்திருப்பீர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இப்போது கூட 6வது மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். உங்களுக்கு இதுவரைக்கும் இந்த 5 மாதங்கள் முழுவதுமாக எத்தனையோ தடவை எத்தனையோ சூழ்நிலைகளை நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுருப்பீங்க. அநேக காரியங்களுக்காக கர்த்தரை நோக்கி கெஞ்சி இருப்பீங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு பதில் தராத தேவன் இந்த மாதத்துல தானே உங்களுக்கு நீங்க கூப்பிடும் போதே உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். மாத்திரமல்ல, நீங்க பேசிக்கொண்டு இருக்கும் போதே அதை கேட்பதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, வேதத்துல யாருடைய கூப்பிடுதலுக்கு உடனே மறு உத்தரவு கொடுக்கப்பட்டது? தானியேலை பத்தி உங்க எல்லாருக்குமே நன்றாக தெரியும். 21 நாள் அவன் துக்கித்து உபவாசித்து அழுது செபித்த பொழுது காபிரியேல் என்னும் தூதன் அவனை தேடி ஓடி வந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? பிரியமான புருஷனே, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லப்பட்டது. அப்போ நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே, நீ எப்ப ஆரம்பிச்சியோ அப்பவே உனக்கான பதில் வானத்திலிருந்து என் மூலமாக பூமிக்கு அனுப்பப்பட்டது. ஆனா சில தடைகள் நிமித்தம் உன்னிடத்துக்கு வந்து சேர தாமதமானது. ஆனா கட்டளை உடனே உனக்கு ரெடியாக இருந்தது. நீ கூப்பிடும் போதே, இந்த வார்த்தைகளை நன்றாக கவனித்து பாருங்கள், நீ கூப்பிடும் போதே கட்டளை வெளிப்பட்டது. இன்று நம்ம வாக்குத்தத்தத்துல என்ன வாசித்தோம்? அவங்க கூப்பிடும் போதே மறு உத்தரவு கொடுப்பேன். இதுதான் தானியேலுக்கு கர்த்தர் கூப்பிடும் போதே மறு உத்தரவு அருளின தேவன். நீங்களும் இந்த மாதத்துல தாமே இந்த 30 நாட்களும் கூப்பிடும் பொழுது கர்த்தர் தாமே உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பது மாத்திரம் அல்லாமல், நீங்க பேசும்போதே உங்கள் வார்த்தைகள் அத்தனையும் உற்று கவனித்து கேட்கிற தேவனா இருக்கிறார். ஆயத்தமா இருங்கள். இந்த மாதம் முழுவதும் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். இந்த மாதத்துல எந்த காரியத்துக்காகலாம் நீங்க கேட்க போறீங்களோ, எதற்காகலாம் கூப்பிட போவீங்களோ, எந்த விஷயத்துக்காகலாம் தேவ சமூகத்துல நீங்க வர போறீங்களோ. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நான் ஆண்டவரோடு பேசுறேன்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிற நேரத்துலலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே, நான் இது போகட்டுமா, நான் செய்யட்டுமா, இது வாங்கட்டுமான்னு சொல்லி இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட என்ன பண்ணுவாராம்? செவி கொடுப்பா. நீ பேசும்போதே நான் கேட்பேன், நீ கூப்பிடும் போதே மறு உத்தரவு கொடுப்பேன். இது யாரெல்லாம் இதை நீங்க பாக்குறீங்களோ, இந்த 6வது மாதத்துல முதல் நாள்ல யாரெல்லாம் இந்த வீடியோவை பாக்குறீங்களோ, யாரெல்லாம் இதை முழுவதுமாக கேட்கிறீர்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில இது அப்படியே நடக்க போகிறது. உங்கள் சந்ததியில இது அப்படியே நடக்க போகிறது. இந்த ஆசீர்வாதம் உங்க சிரசின் மேல, உங்க சந்ததியின் மேல, உங்க குடும்பத்தின் மேல வந்து தங்க போகிறது. ஆமென். இதை நீங்க யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ கமெண்ட்ல ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.